இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மது பழக்கம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வேணும் இல்லையா? குடிப்பழக்கம் இல்லாத ஒரு தமிழக சமுதாயம் வேணும். போதை பழக்கம் இல்லாத குழந்தைகள் உள்ள ஒரு சமுதாயம் நமக்கு வேணும் என்றால் மருத்துவர் அன்புமணி பின்னால் சகோதரிகளாக நீங்கள் அனைவரும், தங்கச்சிங்க, அம்மாங்க, அக்காங்க, எல்லோரும் அவர் பின்னால் நீங்க நிற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இது எலெக்ஷன் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல் வருமா? வரப்போதா? உள்ளாட்சியில யார் யாரெல்லாம் நிக்க போறீங்க? கை தூக்குங்க. வெரி குட், அருமை, சூப்பர் சூப்பர். அதுதான் முடிவு பண்ணணும். ஏன் தெரியுமா? உங்கள் ஊருக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் உங்கள் கைகளிலும் உங்களுக்கு ஒரு சக்தி இருக்க வேண்டும். பெண்கள் நினைத்தால் முடியாது எதா இருக்காமா? நீங்க நினைச்சா எதை வேணாலும் மாத்தி எழுதலாம். நீங்க உங்க ஊர்ல வார்டு மெம்பர் ஆகணும்னா எவ்வளவு ஓட்டு தேவை தெரியுமா? ஒரு 500 ஓட்டு, இல்ல 200 ஓட்டு, 300 ஓட்டுன்னா வார்டு மெம்பர். வார்டு மெம்பர் ஆனா என்ன பண்ணலாம்? உங்க ரோடுக்கு ஏதாவது போட்டு, உங்க தெருவுக்கு ஒரு சாலை, இல்ல ஒரு மின் விளக்கு, இல்ல ஏதாவது அந்த டிச்சு பிரச்சனை எல்லாம் எப்பயுமே வருமே, தண்ணி எல்லாம் எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, அது கொசு தொல்லை எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் சரி பண்ணி கொள்ளலாம். இதே போல ஒன்றிய கவுன்சிலர், வார்டு மெம்பர் மட்டுமில்ல, ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட சேர்மன்லாம் எத்தனையோ மகளிர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 50% பேர் மகளிர் தான் இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வேண்டும். அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்கு. அதனால எங்க வேணாலும் நீங்க நின்று நீங்க ஜெயிக்கலாம். அதே போல நகரத்துல நகராட்சி சேர்மன் எல்லாமே இருக்கு. நகராட்சி கவுன்சிலர், ஊராட்சி, பேரூராட்சி, எத்தனையோ அதுக்கு மெம்பர்லாம் இருக்குது. அதுக்கெல்லாமே நீங்க நின்று நீங்க ஜெயிச்சு உங்க ஊருக்கு என்ன நல்லது வேணுமென்னாலும் நீங்க செய்து கொள்ளலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 70% பேர் மகளிர் தான் இந்த வார்டு மெம்பர் கவுன்சிலரா இருக்கிறாங்களாம். அதனால ஒரு மனதில் உறுதி எடுத்துக்கலுங்க. இந்த ஊராட்சி தேர்தலில் நம்மளும் நின்று நம்ம கிராமத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நீங்க மனதில் வைத்து கொண்டு எல்லோரும் அதற்கு தயாராகுங்கள். இன்னும் 6 மாசம் தான். இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் ஒரு 3 மாசத்துல வந்துடும். ஆனா ஊராட்சி அந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது இன்னொரு 6 மாசத்துல வரும். அப்பொழுது பெண்கள் ஆகிய நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே தெரியாம இருந்துடாதீங்க. நீங்க வெகுளியா இருக்கிறதுனால தான் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க மனசு மாறிடுவீங்க, 3000 ரூபாய் கொடுத்தா மனசு மாறிடுவீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல உங்களுடைய பணம் தான், அந்த டாஸ்மாக்ல கொண்டு வந்த பணம் உங்க கையில கொடுத்து டாஸ்மாக்ல தான் மறுபடியும் கொடுக்குற மாதிரி போயிடுது. அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு நீங்க இந்த தேர்தலில் மருத்துவர் அன்புமணி உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களுக்காக, விவசாயத்துக்காகவும் மகளிருக்காகவும் என்றைக்குமே மகளிர் பாதுகாப்பு தான் முதல் பாதுகாப்பு.